இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. இன்றைய மைய கருத்தாக நாம் எடுத்துக்கொள்வது அவர் ஆண்டவரின் அடியவர். ஒருவர் மற்றவரை பார்த்து இதோ நீங்கள் ஆண்டவரின் அடியவர் என்று நாம் சொல்வோம். நீங்கள் ஆண்டவரின் அடியவர், நான் ஆண்டவரின் அடியவர். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களை நாம் மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் விருந்தோம்பல் அல்லது ஏற்றுக்கொள்தல் அல்லது சிலுவை இவை மைய கருத்துக்களாக தெரிகின்றன. ஆனால் சிலுவையை ஏற்பதும் விருந்தோம்பல் செய்வதும் ஏற்றுக்கொள்வதும் வெளிப்புற செயல்கள். இவை வெளிப்புற செயல்களாக மாற வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளார்ந்த மனப்பாங்கு மாற்றம் பெற வேண்டும். அந்த உள்ளார்ந்த மனப்பாங்கு மாற்றம்தான் ஒருவர் மற்றவரை ஆண்டவரின் அடியவர் என்று நாம் அறிந்து கொள்வது. இந்த ஆண்டு நாம் பிரான்சிஸ்கன் ஜூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டில் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றோம். இவர் முதலாக எளிமையை, ஏழ்மையை தழுவிய போது எளியவருக்கு உதவி செய்வதில் அல்ல, அவர்களுடைய மாண்பை ஏற்றுக்கொள்வதில்தான் அவர்கள் மதிப்பு பெறுகிறார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று உணர்கின்றார். வெளிப்புறத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல, உள்ளார்ந்த மனப்பாங்கு, அவர்களை பற்றிய புரிதலே அவருடைய வாழ்வில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த நம்மை தூண்டுகின்றது. இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எலிசா அவர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஓர் அனுபவம். இறைவாக்கினர் எலிசா யார் என்றால் இறைவாக்கினர் எலியாவை தொடர்ந்து வரக்கூடிய இறைவாக்கினர். இவர் ஆண்டவரின் கனிவை மற்றவர்களுக்கு காட்டுகின்றார், மற்றவர்கள் காட்டக்கூடிய கனிவை பெற்றுக்கொள்கிறார். இந்த எலிசா முதலிலே கனிவு காட்டக்கூடியவராக இருந்தார் என்றால் இல்லை. அவருடைய பணி தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், எலியாவிடமிருந்து பணியை பெற்றுவிட்டு எலிசா இறைவாக்கினராக ஊருக்குள் வருகின்றார். அவரை பார்க்கக்கூடிய சில சிறுவர்கள் வழுக்கை தலையா வழுக்கை தலையா என்று உருவ கேலி செய்கிறார்கள். உடனடியாக கோபம் கொள்ளக்கூடிய எலிசா அந்த சிறுவர்களை சபிக்கின்றார். அப்பொழுது காட்டிற்குள்ளிருந்து வரக்கூடிய 2 பெண் கரடிகள் வந்து குழந்தைகளை 42 பேரை கொன்று விடுகின்றன. அதுக்கப்புறம் நம்ம பாடத்துல வாசிக்கின்றோம், அவர் இறைவேண்டல் செய்ய சென்றார். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த குழந்தைகளை கொன்னிட்டு அந்த இறைவாக்கினர் போய் என்ன இறைவேண்டல் செய்திருப்பார்? ஆனால் கோபம் கொள்ளக்கூடிய இந்த இறைவாக்கினருடைய வாழ்வை ஆண்டவராகிய கடவுள் மாற்றுகிறார். கோபத்தை கனிவாக மாற்றுகிறார். ஆகையினால்தான் இறைவாக்கினர் எலிசாவை வல்ல செயல்களின் இறைவாக்கினர் என நாம் அழைக்கின்றோம். ஏனென்றால் அவர் கனிவு காட்டக்கூடியவர் இருக்கிறார். அவருடைய முதல் கனிவு எங்கே வெளிப்படுகிறது என்றால், மரிய பெண் ஒருவருடைய கடனை அடைப்பதற்கு எலிசா உதவி செய்கின்றார். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுதான் இன்று நாம் வாசிக்க கேட்கக்கூடிய முதல் வாசகம். இங்கே சூனேம் நாட்டை சார்ந்த பணக்கார பெண் ஒருவர் எலிசாவுக்கு கனிவு காட்டுகின்றார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவராகிய கடவுள் நாம் கோபப்படும் போதும் சோர்ந்திருக்கும் போதும் கனிவு காட்டக்கூடிய நபர்களை நம் நடுவில் அனுப்புகின்றார். இந்த பணக்கார பெண், இவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, பணக்காரர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கமாக விவிலியத்தில் பணக்காரர்களை பற்றிய சித்தரிப்பெல்லாம் எதிர்மறையாகவே இருக்கின்றன. ஆனால் இங்கே நேர்முகமாக ஒரு சித்தரிப்பை நாம் பார்க்கின்றோம். இந்த பணக்கார பெண் இறைவாக்கினர் எலிசாவை அவர் ஆண்டவரின் அடியவர், புனிதர் என்று அடையாளம் காண்கின்றார். ரெக்கக்னிஷன். இந்த ரெக்கக்னிஷன்ல இருந்து என்ன வருது? ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் விருந்தோம்பல். தம் வீட்டில் வந்து உணவு உண்ணுமாறு வற்புறுத்துகிறார். அடுத்ததாக இந்த பெண் தன்னுடைய கணவரிடம் நம் வீட்டிற்கு மேலே ஒரு அறையை கட்டி மேசை, படுக்கை எல்லாம் ஏற்பாடு செய்து இந்த இறைவாக்கினரை நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வோம் என்று அழைக்கின்றார். இங்கே இந்த பெண் இன்ஃப்ளூவன்ஸை பயன்படுத்துகிறார். 2 விஷயம். ஒன்று பணத்தை இருந்தோம்பல் செய்வதற்காக பயன்படுத்துவது. நம்முடைய வாழ்வில் பணம் மிகவும் அவசியம். அந்த பணத்தின் வழியாக நாம் நம்முடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் தாராள உள்ளம் காட்ட முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த பணக்கார பெண் பணத்தை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் இறைவாக்கினருக்கு அதை கனிவாக காட்டுகின்றார். அடுத்ததாக இந்த பெண் தன்னுடைய கணவரை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுகிறார். இப்ப நமக்கும் அதே மாதிரிதான் பணமும் பொருளும் பதவியும் இருந்தால் அதை வைத்து நாம் மற்றவருடைய இன்ஃப்ளூவன்ஸ், மற்றவர்கள் மேல் எப்படி நாம் இன்ஃப்ளூவன்ஸை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இந்த பெண் அழைப்பு விடுக்கின்றார். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வில் இறைவாக்கினர் எலிசா இந்த பெண்ணுடைய கனிவை பார்த்துவிட்டு தன்னுடைய செயலர் கேகசி வழியாக அதற்கு மீண்டும் கனிவை கைமாறாக மாற்ற விரும்புகின்றார். இந்த பெண்ணுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா, அதை நாம் நிறைவு செய்ய முடியுமா என்று கண்டு அந்த பெண்ணுடைய குழந்தையின்மையை நீக்குகின்றார். அடுத்த ஆண்டு உன்னிடம் வரும்போது உன்னுடைய கைகளில் குழந்தை தவழும் என்று அந்த பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார்.
இங்கே எலிசாவுக்கு பெண் கனிவு காட்டுகின்றார். எலிசா அந்த கனிவை கைமாறாக அந்த பெண்ணுக்கே மீண்டும் செலுத்துகின்றார். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் ஒருவர் மற்றவருக்கு காட்டக்கூடிய கனிவு நம்மிடம் கடைசியில் வந்து சேர்கின்றது. அதைத்தான் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வில் பார்க்கின்றோம். விருந்தோம்பல் அவர்களுக்கு அடிப்படையான பண்பாக இருந்தது. ஏனென்றால் இன்று நாம் ஒருவருக்கு விருந்தோம்பல் செய்யும் போது அதே விருந்தோம்பல் நமக்கும் கிடைக்கும் என்பது அவர்களுடைய புரிதல். அதைத்தான் நாம் ஆபிரகாமுடைய நிகழ்வில் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலின் ஆசிரியர் ஆபிரகாமை பற்றி குறிப்பிடும் போது அவர் யாருக்கு விருந்தோம்பல் செய்கிறோம் என்று தெரியாமலே கடவுளுக்கு விருந்தோம்பல் செய்கிறார் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக ஆபிரகாமுடைய நம்பிக்கை பார்வை விருந்தோம்பலுக்கு அவரை இட்டுச் செல்கின்றது. இங்கே நாம் கற்கக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த பெண்ணிடமிருந்து நாம் கற்கக்கூடிய பாடம் என்னவென்றால், நம்மிடம் வருபவரை பார்க்கும் போது அவர் ஆண்டவரின் அடியவர் என்று அறிந்து கொள்வது, அறிந்து கொண்டவுடன் அதற்கான பதிலிருப்பை செய்வது. அடுத்ததாக நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருத்தூது பொழிவு அல்லது மறைத்தூது பொழிவு. இயேசு தம்முடைய சீடர்களை பணிக்கு அனுப்புகின்றார். பணிக்கு அனுப்பப்படுபவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிராகரிப்பை பற்றி கடந்த ஞாயிறன்று நமக்கு சொன்னார். அஞ்சாதிருங்கள், நீங்கள் சிட்டுக்குருவிகளை மேலானவர்கள் என்று கற்பித்தார். அதைத் தொடர்ந்து சீடர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய அறிவுரையாக இருக்கின்றது. இந்த நற்செய்தி வாசகத்தை 2 பகுதிகள் நாம் பிரிக்கலாம். முதல் பகுதியில் சிலுவையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அந்த சிலுவை ஏற்றுக்கொள்வதன் வழியாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிளவு. இரண்டாவது ஏற்றுக்கொள்வது, இயேசுடைய சீடர்களை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கின்றது. இங்கே ஏற்றுக்கொள்தல் என்ற வார்த்தையை 4 முறை இயேசு பயன்படுத்துகின்றார். சீடர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் சீடர்களை அனுப்பிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார்கள். நேர்மையாளரை ஏற்றுக்கொள்பவர்கள் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார்கள். கடைசியில் இயேசு முடிக்கும் போது சின்னஞ்சிறிய சீடர் ஒருவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான கைமாறு கிடைக்கும் என்பது இயேசுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. இங்கே நாம் இதை 2 கோணங்களில் பார்க்கலாம். முதல் கோணம் ஏற்றுக்கொள்தல். நான் இயேசுடைய சிலுவை ஏற்றுக்கொண்டேன் என்றால், இயேசுடைய சீடராக மாறினேன் என்றால் என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஏற்றுக்கொள்தல். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய மனிதராக நாம் எப்பொழுது மாறுகிறோம்? சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் போது. அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதை மற்றவர்கள் காணும் போது அந்த சிலுவையின் வழியாக அவர்களும் ஆண்டவருடைய அடியவர் என்ற நிலையை பெறுகிறார்கள். இப்படியாக இந்த நற்செய்தி வாசகம் திருத்தூது பொழிவு பற்றியதாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்தலை பற்றி பேசுவதாக இருந்தாலும், சிலுவையை பற்றி பேசுவதாக இருந்தாலும், அடிப்படையில் இது முன்வைப்பது என்னவென்றால், நாம் ஆண்டவரின் அடியவராக புனிதராக மாற வேண்டும். இந்த 2ஆம் வாசகம் புனித பவுல் ரோமேருக்கு எழுதக்கூடிய திருமடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம் ஆதாமை தொடர்ந்து பேசக்கூடிய பவுல் இன்றைய நாளில் நாம் அனைவரும் பெறக்கூடிய திருமுழுக்கை முன்வைக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக நாம் பாவத்தில் இறந்தாலும் திருமுழுக்கிலிருந்து வெளியே வரும்போது உயிர்ப்பு பெற்றவர்களாக புதிய மக்களாக நாம் பிறக்கின்றோம். இந்த புதிய பிறப்பு திருமுழுக்கு என்னும் சடங்கு வழியாக நடந்தேறுகின்றது. இங்கே நாம் காண்கின்றோம், இந்த வாசகத்தின் இறுதியில் இயேசுவோடு இணைந்து நாம் கடவுளுக்குள் வாழ்கின்றோம். இயேசுவோடு இணைதல் நிலை நாம் அனைவருமே ஆண்டவருடைய அடியவராக மாற்றுகின்றது. முதல் வாசகத்தில் சூனேம் நாட்டு பெண் எலிசாவுக்கு காட்டிய விருந்தோம்பல், நற்செய்தி வாசகத்தில் இயேசுவுடைய சீடர்கள் பெறக்கூடிய விருந்தோம்பல் அல்லது ஏற்றுக்கொள்தல், 2ஆம் வாசகத்தில் பவுல் முன்மொழியக்கூடிய திருமுழுக்கினால் வரும் புது பிறப்பு. இந்த 3 வாசகங்களை நாம் இணைத்து பார்க்கும் போது இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் எவை? 1. நான் ஆண்டவரின் அடியவர் என்று நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே கடவுளின் மகனாக மகளாக மாறியிருக்கின்றோம். அப்படி என்றால் என்னில் இருக்கக்கூடிய அந்த இயல்பை, இறை இயல்பை நான் அடையாளம் காண வேண்டும். இது முதல் பாடம். 2. அவர் ஆண்டவரின் அடியவர் என்று அடுத்தவரில் ஆண்டவர் இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறைவேண்டல் செய்ய முடியும், வரவேற்க முடியும். இன்னைக்கு நம்ம ஒருவரை பார்க்கும் போது விருந்தோம்பல் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். அது வெளிப்புற செயலாக முடிந்து விடக்கூடாது. அவரில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் போது அவரில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு நாம் விருந்தோம்பல் செய்கின்றோம். அந்த விருந்தோம்பலுக்கு ஆண்டவர் நமக்கு ஏற்ற கைமாறு செய்கின்றார். அடுத்தவரில் ஆண்டவரை காண்பதுதான் இன்று நாம் காணக்கூடிய பெரிய சிலுவை என்று சொல்ல முடியும். சிலுவை என்பது வெறும் மரத்துண்டு அல்ல, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு பொழுதில் நாம் இருக்கக்கூடிய முடிவு, நம்முடைய மாற்றம்.
அடுத்தவரை ஆண்டவராக பார்ப்பது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நமக்கு எதிராக சண்டை போடுறாங்க, அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, சமூகத்தில் ஒரு பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு, அப்படி இருக்கும்போது ஒருவரிடம் ஆண்டவரை காண்பது என்பதே ஒரு பெரிய சிலுவை. அதுதான் சிலுவையை சுமப்பது. இந்த இரண்டாவது பாடம் மற்றவரில் ஆண்டவரை காண்பது, மற்றவரை ஆண்டவரின் அடியவர், புனிதர் என்று ஏற்றுக்கொள்வது. மூன்றாவதாக நாம் அனைவரும் என்ற ஒரு குழும உணர்வை பெறுவது. ஆண்டவரின் அடியவர், புனிதர் என்ற உணர்வை நம்முடைய குழுமம் பெற்றுக்கொண்டது என்றால் அங்கே ஏற்றுக்கொள்ளுதலும் விருந்தோம்பலும் தானாக நடந்தேறும். இங்கே சூனேம் நாட்டு பெண் எலிசாவுக்கு விருந்தோம்பல் காட்டக்கூடிய நிகழ்வில் எலிசாவை தன்னுடைய வீட்டின் உறுப்பினராக பார்க்கின்றார். வேற்று நாட்டவராக அல்ல, நாம் என்று ஒட்டுமொத்தமாக கடவுளின் நம்பிக்கை அவர்களை இணைக்கின்றது. கடவுள் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை நமக்கு புது பிறப்பை தருகிறது என்று பவுல் சொல்கின்றார். கடவுள் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நாம் அனைவருக்குமே ஒரு குழும உணர்வை தருகின்றது. அந்த குழும உணர்வில் நாம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் விருந்தோம்பல், ஏற்றுக்கொள்தல், சிலுவை சுமத்தல் என்ற வெளிப்புற செயல்கள் அல்ல, அவர் ஆண்டவரின் அடியவர் என்ற உள்ளார்ந்த பார்வை மாற்றமே நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்த முடியும். இந்த வாரம் நமக்கு இனிய வாரமாக அமையட்டும். இந்த வாரம் முழுவதும் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நம் குடும்பத்தில், சமூகத்தில், பணித்தளத்தில், பயணத்தில் இவர் ஆண்டவரின் புனிதர், ஆண்டவரின் அடியவர் என்று ஏற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் என்றும் ஆமென். நன்றி.